विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते तनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि जगदम्ब कदम्बवनप्रियवासिनि हासरते शिखरि शिरोमणि कुम्भ हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैडभबन्धिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ஆக இரண்டாவது துர்கை புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் துதியை திதின்னு பேர். துதியை அப்படின்னா இரண்டு, இங்கிலீஷ்ல டூன்னு சொல்லுவீங்க. இது இரண்டாவது துர்கைன்னு பேர். இது மக்களிடையே பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு துர்கை. ஷூலினி துர்கைன்னு உங்களுக்கு பேர். அற்புதமான துர்கை. எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச துர்கை இதுதான். ஏழையிலிருந்து பணக்காரன் வரை, படித்தவன் முதல் பாமரன் வரைக்கும் இந்த துர்கையை கொண்டாடுவாங்க. இதுக்கு ஷூலினி துர்கைன்னு பேர். அற்புதமான துர்கை. படிப்பு தொகை எடுத்துட்டா மொத்த ஜனத்தொகையிலே 20-40% படிச்சவங்க இருப்பாங்க. படிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப கால அளவுல படிப்போட எண்ணிக்கை கூட்டிகிட்டே வருது. இப்ப காலத்தின் அளவுல படிப்போட எண்ணிக்கை கூட்டிட்டு வருது. இந்த பாமர ஜனங்களுக்கு ஷூலினி துர்கை தான் முக்கியமானது. இவங்களோட மேல் வாரியான உருவம் சூலத்தை சார்ந்தது. திரிசூலம்னு ஒரு பேர். கீழ் அடித்தண்டு, மேலே 3 கிளைகளா பிரிஞ்சு நடுவில் இருக்கிறது மேலோங்கி, நடுக்கு இடை வலம் சட்ட வடக்கு இருக்க மேல. இதுக்கு திரிசூலம் பேர். இந்த சின்ன சின்ன கோயில்ல பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல உள்ள கோயில்ல பாத்தீங்கன்னா கற்ப கிரகம்னு உள்ள இருக்கு. கற்ப கிரகத்தை விட்டு வெளியில வந்தீங்கன்னா 2 துவாரபாலகர்கள் இருப்பாங்க. அது பெண் ரூபமா இருக்கும்.
கருவறையிலே புரோகித்தர் தான் அர்ச்சகனை தான் அர்ச்சனை பண்ணுவான். கருவறையிலே அர்ச்சகரை அர்ச்சனை பண்ணுவான். அந்த கருவறையை சுத்திட்டு வர்றமோ இல்லையோ, அந்த சுத்தி வரக்கூடிய இடத்துக்கு உள்பிரகாரம்னு பேர். கருவறைக்கு முன் வாசல்ல பெண்கள் ரூபத்தில் 2 பேர் வசந்து நிற்பார். அவளுக்கு துவாரபாலகர்னு பேர். கருவறைய உள்ள இருக்கக்கூடிய இடம் உள்பிரகாரம், அப்புறம் வெளியே பெரிய பிரகாரம் இருக்கும். இந்த வெளிப்பிரகாரத்திலே துவேஸ்தம்பம் கொடிமரம்னு பேர். அதுக்கு முன்னே சிங்க வாகனம் இவங்கள பார்த்துட்டா மாதிரி இருக்கும். இந்த சிங்கத்துக்கு பின்பறம் சூலத்தை நட்டு வச்சிருப்பார். உள்ள இருக்கக்கூடிய சூலினி துர்க்கை தான் இந்த சூலரூபமான வடிவத்தில் இருக்கிறாங்க. எல்லா வினைகளையும் போக்குபவள் நுண்டி. சூலம் வானத்தை நோக்கி தான் இருக்கும். அதை கையில பிடிச்சிட்டு இருக்கும் போது கூட அப்படிதான் வச்சுட்டு இருப்பாங்க. சம்மார காலங்கள்ல அதை கீழ் நோக்கி அந்த அசுராளை கொல்றதுக்கு அவங்க உடம்ப தொடரா மாதிரி பண்றது. இதுதான் இந்த சூலத்தோட சமாச்சாரம். இவனுக்கு சூலி துர்கே நமஹா, ஓம் சூல ரூபினி சூலி துர்கே நமஹா, ஓம் சூலபாணி காளி ரூபினி சூலி துர்கே நமஹா. சூலத்தோட ரூபத்தில் இருக்கிறவங்களுக்கு சூலி துர்கேன்னு பேரு. அவங்களுக்கு ஒவ்வொரு வேலை இருக்கு. இப்ப இதுக்கு முன்ன வனத்துடைய பார்த்தல் என்னென்ன வேலை செய்யறாங்க, என்னென்ன மாதிரி ஆக்டிவேட் ஆகிறாங்க அப்படிங்கிறது இப்ப நீங்க பார்த்தோம். இவனுக்கு உருவத்தை கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வனத்தை உருவமா கொடுத்திருக்காங்க. இவனுக்கு சூலத்தை உருவமா கொடுத்திருக்காங்க. அந்த சூலத்துக்குள்ள இவங்க சக்தி இருக்கு. சூல சக்தி சூலி துர்கே நமஹா, சூல சக்தி ரூபினி சூலி துர்கே நமஹா, சூல சக்தி காளி ரூபினி சூலி துர்கே நமஹா. அந்த சூலத்தை பார்த்துட்டு வேண்டுதல் பண்ணிட்டா போதுமானது. எல்லா விஷயங்களும் நடக்கும். இந்த சிறு சிறு குழப்பம் தீர்மானா கூட அந்த கோவில் முறைப்படி ஒரு ஐதீகம் இருக்கு. இது பாமர மக்கள் செய்யறது. மேன் மக்கள் அதை சாதாரணமா நினைப்பாங்க. இந்த பாமர மக்கள் செய்யக்கூடிய விஷயம் பிரத்யோகமானது. 3 எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போய் அதனோட கூர்மையான பாகங்கள்ல அழுத்தி சேர்த்துட்டு வந்துடுவான். அந்த கூர்மையான பாகங்கள்ல நிற்கும். அந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில செய்யச்சு அவங்களுடைய காரியங்கள்லாம் நடக்கிறது. அந்த சூலத்துக்குள்ள சக்தியா இருக்கக்கூடிய துர்க்கை, அந்த சக்தியின் உருவமா இருக்கக்கூடிய துர்க்கை, அந்த சக்திக்கு உருவத்தில் இருக்கக்கூடிய காளியின் உருவம் கொண்ட துர்க்கை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப வனத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். வனத்துர்க்கையை பார்த்துட்டோம். மனுஷன் பிறந்தாச்சு. மனுஷனோட குணங்கள் பலவிதம். அந்த பலவிதமான குணங்களை ஷீர் பண்றவங்க நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க, ரொம்ப நல்லவங்க இருக்காங்க, ரொம்ப 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 நல்லவங்க இருக்காங்க, ரொம்ப கெட்டவங்க இருக்காங்க, கெட்டவங்களே இருக்கிறாங்க. இந்த மாதிரி பலவிதமான ஜனங்கள் இருக்காங்க. இந்த சூலத்துக்கு சிவனோட சக்தியும் உண்டு. சூல சிவசக்தி சூலி துர்கே நமஹா, ஓம் சூல சிவசக்தி ரூபினி சூலி துர்கே நமஹா, ஓம் சூல சிவசக்தி காளி ரூபினி சூலி துர்கே நமஹா. சிவமும் ஒரு ஆணான அந்த சிவனோட சக்தியை
தான் வாங்கி இரண்டு வகையான இயக்கங்கள், ஆண் இயக்கம், பெண் இயக்கம். சிவசக்தி ரூபமா இருக்கக்கூடியவங்க இவங்க. இப்ப ஆண்ல ஒரு பாதி பெண் ரூபமா இருக்கும், ஆண்ல மறுபாதி ஆண் ரூபமா இருக்கும். அர்த்தநாரீஸ்வரர் சொல்லுவாங்க. இப்போ ஆன்மீகம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியறதுனாலே அர்த்தநாரீஸ்வரன் என்ன தெரியுது. பழமையான காலத்தில் அவ்வளவா தெரியாது. ஆகையினாலே சூல சிவசக்தின்னு இவங்களுக்கு பேர். இந்த துர்க்கையை கும்பிட்டா சிவனை வணங்கினா மாதிரி ஆகுது. யார வணங்கினா மாதிரி ஆகுது? சிவன். ரெண்டு பேர் ஏக காலத்துல வணங்கின மாதிரி. அந்த ரெண்டு பேர் யார் யாருன்னா சக்தி, சிவம். அந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்டா அருவம், உருவம். அந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்டா அரு உருவம். உருவம் இல்லாத உருவத்தோட, ரெண்டும் மறைஞ்ச உருவத்தோட சூல ரூபில் இருக்கக்கூடியவங்க, சூலத்தின் ரூபம். இப்படி ஒரு அற்புதமான துர்க்கை இவங்க. அந்த சக்தியை முன்ன சிவனை நிறுத்திடுறாங்க. சிவசக்தி சிவனை முன்ன நிறுத்தி, பெண்ணம் பின்ன நிறுத்தி, சிவசக்தி ரூபினி, சிவசக்தி காளி ரூபினி சொல்லி துர்க்கேனமா. இதுக்கு முன்ன ஓம்ன்றது போடுறோம். ஓம் சிவசக்தி சொல்லி துர்க்கேனமா, ஓம் சிவசக்தி ரூபினி சொல்லி துர்க்கேனமா, ஓம் சிவசக்தி காளி ரூபினி சொல்லி துர்க்கேனமான்னு பேர். முன்ன யாரு நிறுத்துறாங்கன்னு கேட்டா ஆணோட சக்தியை நிறுத்துறாங்க. அந்த ஆண் சக்தி நிறுத்தினா ஒரு பெண் முழுமையான சக்தி அடையறாங்க. ஒரு பெண் முழுமையான சக்தி அடையக்கூடியது ஆணை முன்ன நிறுத்தினான். என்னங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுதா, 2 குழந்தை இருக்குங்க அப்படிங்களா? அப்போ அந்த பெண் நிறைவாகிறது சிவத்தை முன்வைக்கிறதுனால. முழு நிறைவா இவங்க நமக்கு அருள் கொடுக்கக்கூடியவங்கன்றது பேர். என்ன வகையான அருள்? அக்கிரமத்தை சம்மாரம் பண்றவங்க. அக்கிரமம். ஓம் அக்கிரம சம்மார சொல்லி துர்க்கிய நம. ஓம் அக்கிரம சம்மார ரூபினி சொல்லி துர்க்கிய நம. ஓம் அக்கிரம சம்மார காளி ரூபினி சொல்லி துர்க்கிய நம. அதாவது கட்டுக்கடங்க முடியாத அநியாயங்களுக்கு பேர் அக்கிரமஹா. அதை சூலத்தினால அழிக்கக்கூடியவங்க. நம்ம வேண்டிட்டோம், ஒருத்தர் ரொம்ப தீங்கு பண்றா, அந்த தீங்கு பண்றவங்களுக்கு முதல்ல சூலத்தினாலே அருள் கொடுத்து அந்த மனசுக்குள்ள வருது பாருங்க அக்கிரமம், நினைவு, அந்த நினைவை நிவர்த்தி பண்றோம். என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், எதிராத்த பையனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, இது போய் துர்க்கைகளை வேண்டிக்கலாமோ, இதை போய் துர்க்கைகளை வேண்டிக்கவே கூடாது. இந்த நினைவுக்கு பேர் அக்கிரமம். அந்த நினைவான அக்கிரம செயலை சம்மாரம் பண்ணக்கூடியவன். அப்பனா நல்ல நினைவு வருதுன்னு அர்த்தம். நினைவுக்குள்ள வரக்கூடிய அக்கிரமத்தின் நிலையான சம்மாரத்தை பண்ணுபவள். அப்படின்னா மனுஷன் என்ன எழுது? நல்லதே நினைக்கிறது. மனமானது சாகரவலிக்க நல்லதே நினைக்காது. சாகரவலிக்கு கெடுதலே நினைச்சிடணும். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு நம்ம கல்யாணம் ஆகல. நமக்கு கல்யாணம் ஆகாதனால அவங்களும் நல்லா இருக்கக்கூடாது. யாரு? கல்யாணமானவா.
அந்த நினைவாற்றலுக்கு பேரு அக்கிரமம். அதுக்கு மேல பெரிய பெரிய அக்கிரமம் எல்லாம் இருக்கு. அந்த நிலையை சம்மாரம் பண்ணக்கூடியவங்க. இந்த சம்மாரம்னா என்ன பொருள்? மறுபடியும் அந்த நினைவு வராது. கெடுதலான நினைவு சம்மாரம் பண்ணிட்டு அந்த நினைவு வராது. அந்த நினைவு வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன நினைவு அடுத்தது வருது? நல்ல நினைவே வந்து இருக்கும். நல்ல நினைவே ஒரு மனுஷனுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அது கல்யாணம் ஆயிட்டா நினைவு வர்றது 2 பேருக்கும் வித்தியாசமா இருக்கும். வீட்டுக்காரனை பார்த்தாலே சில பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. சும்மாவே நல்ல வீட்டுக்காரன் விடுவா. அது அந்த நினைவை உண்டு பண்ணிட்டு மாற்றி அமைக்கணும். என் மனைவி ரொம்ப நல்லவன்னு சொல்லுவா, பொய்யான வார்த்தை. அந்த பொய்யான வார்த்தைகளை நிவர்த்தியாக்கி மறுபடியும் அது நினைவுக்கு வராது பண்ணிவிட்டு மெய்யான வார்த்தைகள் நினைவுக்கு வர்றதுக்கு பேரு சம்மாரம். அப்படி பார்த்தா 200 கோடி மக்களுக்கும் என்ன நினைவு இருக்கும்னு நீங்களே பாருங்களேன். என்ன பார்க்க ஒருத்தர் இருந்தார், சேர்ல நல்லா பேசிட்டு இருக்கார், முகம்தான் சத்தம் நல்லா அழகா இல்லை. அந்த இடத்துல நம்ம ஏறி உட்காந்து பேசினா என்ன? இது நினைவு. அந்த நினைவு கெட்ட நினைவை நிவர்த்தி பண்றது சம்மாரம்னு பேரு. கெட்ட நினைவை நிவர்த்தி பண்றது சம்மாரம். மறுபடியும் வந்துடும். சம்மாரம் பண்ணா கூட வந்துடும், மறுபடியும் வராது இருக்கிறது. ஓம் அக்ரம சூர சம்மார சூரினி துர்க்கியம். ஓம் அக்ரம சம்மார ரூபினி சூரினி துர்க்கியம். ஓம் அக்ரம சம்மார அப்படின்னு சொல்லும்போது சூர சம்மார ரூபினி காளி ரூபினி, ரூபினி காளி ரூபினி சூரினி துர்க்கியம். மீண்டும் அந்த நினைவு தவறி வந்துட்டா அந்த வந்த நினைவை வராம இருக்கிறதுக்கு சம்மாரத்துக்கு அப்புறம் கூட வரும். அந்த உருவத்தை மாத்தி அந்த நிலையை மாத்துறதுக்கு பேர் சூரசம்மாரம். ஒருத்தர் முருகர் பண்ணார், அவரு மரம் ஆனார். கொல்றதுக்கு முன்ன சம்மாரம், மரமானது சம்மாரம், சேவலும் கொடியுமான் என்பது சூரசம்மாரம். கேள்விப்பட்டிருக்கிறீங்க? இது மனுஷனோட நினைவுக்குள்ள இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒவ்வொரு வகையா அவ அது இன்னும் நல்ல சாப்பாடு சாப்பிடுறா, நம்மளால சாப்பிட முடியல. இந்த மாதிரி நினைவுகளுக்கு அந்த நினைவு மேல மேல கெடுதலா போறதுக்கு பேரு. அத நினைவுக்கே வராத உண்டு பண்ணி வந்த நினைவையும் அழிக்கிறது. சூரசம்மாரம் பேர். அது அந்த சூலத்தால சரி பண்றாங்க. அந்த நிலையை உண்டு பண்றது இந்த அம்மன். சரி, அது வந்துடுத்தோ அந்த வாசனை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். சூரசம்மாரம் பண்ணா கூட சேவல் கொடி இருக்குது. அதுக்கு பின்னணி முன்ன நகர்ந்து போனீங்கன்னா ஒரு அரக்கன் வளரும். அத நிக்கிரகம் பண்றது. நிக்கிரகம் ஓம் அக்ரம நிக்கிரக சுனி துர்கே நம. ஓம் அக்ரக நிக்கிரக ரூபினி சுனி துர்கே நம. ஓம் அக்ரம நிக்கிரக காளி ரூபினி சுனி துர்கே நம. நினைவு வரணும், சம்மாரம் பண்ணணும். வந்ததை மறுபடியும் அந்த நினைவு வரலாம். அதுக்கு சூரசம்மாரம். அதுக்கு வேற ஒரு ரூபம் வரும். அந்த ரூபம் கூட இல்லாத அந்த நினைவே வராத உண்டு பண்றதுக்கு பேரு நிக்கிரகா. அப்படின்னா மனுஷன் எவ்வளவு நல்லவனாகிறான். மனுஷனோட நினைவு தான் முக்கியம். எத்தனை பேருக்கு நல்ல நினைவு வருது பாருங்க. உங்களுக்கு எல்லாம் ஷீல் உடைஞ்சது நிக்கிரகா.
அதை தொடச்சி எடுத்துக்கிறதுக்கு பேரு நிவர்த்தி. நம்ம அடைஞ்ச நன்மையை அடுத்தவங்களுக்கு சொல்லி தரணும். கல்வி கூட நிக்காது. 80 வயசுல உங்க பேர் என்ன கேட்டா, உங்க பேர் என்னங்க, என்னமோ கவனம் இல்லையப்பா என் பேரு. பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டு என் பேர் என்னன்னா அவர் குமார்னு அவர் பேர் சொல்லுவார். இவர் கூட இவர் பேர் குமார்னு சொல்லுவார். ஆனா அவருக்கு பேர் ஐடியா. வயசு 80-90 ஆனா கல்வி கூட மறந்து போகும். அந்த மாதிரி நன்மை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது மறக்காததுக்கு பேரு நிவாரணம். அந்த நிவாரணத்துக்கு உண்டான புத்தி நம்ம கிட்ட இருக்குது. வாய் இருக்கிற இடம் யாராவது மறந்துடுறோமா? காது இருக்கிற இடம் மறக்கிறோமா? கண் இருக்கிற இடம் மறக்கிறோமா? மலம் கழிக்கிறமே குதம் யாராவது மறந்துடுறோமா? ஆண் குறி பெண் குறி இருக்கிற இடத்தை மறந்துடுறோமா? மறக்க முடியாது. இந்த மறக்காத நல்ல நினைவுகளை இருக்கிறதுக்கு நிவாரணம்னு பேர். அந்த நிவாரண துர்க்கையா இருக்கக்கூடியவங்க பண்ணிடுவாங்க.